மூங்கில் அரிசி ப்ரௌனி பார்க்கலாங்களா? இந்த மூங்கில் அரிசியில நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இப்ப ப்ரௌனி செஞ்சு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மூங்கில் அரிசி எடுத்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க, ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் ப்ரௌனி வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபிளஃபியா கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு எக் எடுத்து பீட் பண்ணிட்டு லைட்டா பீட் பண்ணிட்டு அதுல நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி பவுடரை எடுத்து அதுல நம்ம வந்து கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்ல சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 3 பேட்சா எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஒரு பார்ட்டும் வெட் இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டும் நீங்க ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. பீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மோட்ல ஒன்ல தான் வந்து வச்சு நீங்க பீட் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணிக்கிறது 5 இன்ச் டின். நீங்க 6 இன்ச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேல வந்துட்டு உங்களுக்கு டிசைனுக்காக என்ன என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். சாக்லேட்டோ இல்ல நியூட்ரலாவோ இல்ல ஹாசல்நட்டோ இல்ல பிஸ்காஃபோ எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் ஆல்மண்ட், சாக்லேட் அண்ட் நியூட்ரலா எடுத்திருக்கேன். அதோட மூங்கில் அரிசியும் நான் மேல கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அது மாதிரி நம்ம போடும்போது அதையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ப்ரௌனி நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம மூங்கில் அரிசி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்க போறோம். இது கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. பாருங்க அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. இந்த மூங்கில் அரிசியில நிறைய விதமான விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன், கால்சியம், அயன் சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்து கிட்ஸ் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே நம்ம ரெசிபியை டேக் பண்ணியிருக்கோம். மறக்காம செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.